நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் ஜெயக்குமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வைகாசி மாத பலாபலன்கள். இந்த வைகாசி மாத பலாபலன்கள் 2026 வருடத்தில் பல உலகில் மாற்றம் நடக்குது. நமது பொருளாதார ரீதியாக, திருமண ரீதியாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரு சுக்கிர சேர்க்கை நடக்குது. இதே மாதத்தில் புதன் மற்றும் சூரியன் இது ரெண்டு முதலாதித்ய யோகம் ஏற்படுகின்றன. மிகப்பெரிய குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சி தாங்க யோகம். ஹம்ச யோகத்தில் குரு பயிற்சி, அதான ஹம்சம் பஞ்சமுக யோகம் சொல்லுவோம். பஞ்சமுக யோகத்தில், பஞ்சமுக புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம் இருந்தாலே உலகியல், பொருளாதாரம், செல்வம், கல்வி, மேன்மை பல மாறுதல்கள் நடக்குது. அது இங்கே வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் தான் மக்கள் பல பேர் பயனடைய போகிறார்கள் என்பதில்லை. இன்றைக்கி இந்த மாதத்தில் பார்த்து நான் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சார், திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, திருமணம் பண்ணலாமா வேண்டாமா, கணவன் மனைவி அந்யோன்யம் குறைவாக இருக்கே, உளவியல் ரீதியாக அனைவருக்கும் ஒரு நோய் வந்திருக்கு. அதான் ஸ்ட்ரெஸ் என்ற நோயை பற்றி மீண்டு வர வாய்ப்புன்ன. மாணவர்கள் கல்வியில் எதை தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்கும். இந்த மாதம் ஏன்னா அது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மாதம். கல்வியை சரியாக தேர்ந்தெடுத்தால், தன் பாதையை சரியாக தேர்ந்தெடுத்த குழந்தைகள் ஜெயித்து கொண்டே இருக்கின்றன. ட்வின்ஸில் ஒருத்தர் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நல்லா இருக்காங்க, இன்னொருத்தர் தப்பாக எடுத்துட்டாங்க. இப்போ வாழ்க்கையை மாறுது. ஏன்? இங்கே தன் வாழ்க்கை, தன் ஜாதகம் சொல்லும் சாதக பலன்கள் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் தாங்க ஜெயிக்கக்கூடிய வழிவகையில் வருதுன்னா. வைகாசி அப்படின்னு சொன்னாலே சூரியன் ரிஷபத்தில் உச்சமிடும். இப்போது அவங்க கலைத்துறைக்கு ரொம்ப ஆர்வமாக ஏற்படுகிற காலகட்டங்கள். சூரியன் இங்கே வந்தாலே கலை சம்மந்தப்பட்டு இந்த நேரத்தில் முக்கியமாக இந்த 2 அமாவாசை வருதுன்னு ஒரு கூற்று வருது. அப்போ இருந்தாலும் நல்ல விஷயம் நடக்குமா? பாதி இது அக்னி நட்சத்திரம் எடுத்துக்கொள்கின்றன. இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது பல நுட்பமான விஷயங்கள். வேலை, பொருளாதாரம், கடன் சம்மந்தப்பட்டது மீண்டு வர வாய்ப்புகள் வருகின்றன. இடம், வீடு, சொத்து அமையுமா? கணவன் மனைவி அந்யோன்யத்தை எப்படி பார்க்கறது? தாய் தந்தையின் உடல்நிலைகள் இன்று மிகப்பெரிய இதாக இருக்குது. அதை பற்றி என்ன பண்ணலாம்? இந்த அத்தனைக்கும் இந்த மாதத்தில் பலாபலன் இருக்குது. நிச்சயமாக பாருங்கள், அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, குபேர யோகம் பிறக்குமா, எப்படி இருக்கும் என்று பார்த்துருவோம். முதல்ல உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டம். இந்த வைகாசி மாதத்தில் உலகில் பல மாறுதல் ஏற்படுகின்றன. அது உங்களுக்கே தெரியும். முதல்ல இந்த கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கும்பம் தைரியம் உண்டு, இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். தனக்கு என்று ஒரு கொள்கை உண்டு. பழமையும் புதுமையும் இரண்டும் கலந்து சிந்திக்கிறது. பாரம்பரியத்தை பார்த்தாலும் விட்டு தரமாட்டாங்க, புதுமையான விஷயத்தை பார்த்து விட்டு தரமாட்டாங்க. அப்போ இந்த ராசியோட கொள்கைகள் இதாக இருக்கும். வைராகியம் மிக்க ராசிங்க. நினச்சி வைராகியமாக சாய்ச்சிருவேன், நிச்சயமாக சாய்ச்சிருவேன். வெற்றி வாய்ப்பை பிறக்கின்ற ராசியாக இருக்கின்றன. இந்த ராசிக்கு இப்போ பேச வேண்டியது வருமானத்தை பற்றி. உங்கள் ராசியில் 2ஆம் அதிபதி உச்சம் பெற்று 2ஆம் வீட்டை பார்க்கும் காலகட்டத்தில் பணம், பொருளாதாரம், செல்வ சேர்க்கைக்கு வாய்ப்புகள் பிறக்கின்றன. வேகமாக சொத்து சுகங்கள் சேர்க்க ரெடியாகி கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டில் கடனை அடைத்து வெளிவர வேண்டிய சூழ்நிலை ஃபஸ்ட். 2வது வருகின்ற பணத்தை சரியாக முதலீடு. இந்த ராசிக்கு இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட் யோகமாக இருக்கும். பணத்தை நகையாக கன்வெர்ட் பண்ணலாம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஜாதக அடிப்பில் பிரிச்சுக்கொள்வோம். ஒரு சிலர் கேட்டாங்க, சார் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக பாண்ட்ஸ் தான் போடணுன்னு. அது இது வித்தியாசமாக நிச்சயமாக இருக்குது. 8ஆம் இடம் இருந்தால் ஃபிக்ஸ்டு டெபாசிட், 6ஆம் இடம் இருந்தால் பாண்ட்ஸுங்க, ரெண்டும் வேறு. இன்சூரன்ஸ் 8ஆம் இடம் இன்சூரன்ஸ், இதே இது பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் மட்டும் செஞ்சால் ஈக்விட்டி, அது 7 சம்மந்தப்பட்டு விட்டால் மியூச்சுவல் ஃபண்டு. அப்படி போட்டால் தாங்க நிற்கும். 4ஆம் இடம் நல்லா இருந்தால் மட்டும் தான் சொத்து சுகம் நிற்கும். 4ஆம் இடம் இல்லாதவருக்கு வாங்கின வீடு வாங்க முடியாது, வாங்கின வீட்டை வைக்க முடியாது, வீட்டிலே தங்க முடியாது. நிறைய பேர் கேள்வி, சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டு நான் வாடகைக்கு இருக்கேன்னு கேள்விப்பட்டிருக்காம இல்லையா? அப்போ இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலகட்டம். ரைட். முக்கியமாக திருமணத்தை பற்றி பேசுவோம். சார், திருமணம் உங்களுக்கு குரு பலன் இந்த மாதத்தில் முடிவு பெறுகின்றன. என்ன சார் சொல்கிறீங்கன்னு, கல்யாணமே ஆகலையே பார்ப்போம். அக்டோபருக்கு மேலே தான் குருபலன் வருது. தசாபுத்தி பவர்னால் மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். அப்போ ஒரு சில வழிபாடுகள், ராகுகேது வழிபாடுகள் செய்து, அப்போ ஜாதக ரீதியாக வழிபாடுகள் செய்து, தசாபுத்தி அடிப்படையில் உங்கள் கோச்சார குரு உச்சம் பெறும்போது உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனையோ செவ்வாயோ பார்க்குதா என்று பார்த்து பின்னர் தான் திருமணத்தை உறுதி சொல்ல முடியும். அப்போ திருமணத்தில் கவனம். இந்த நேரத்தில் நிறைய கணவன் மனைவி வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க. நிறைய கும்பராசிக்காரர்கள் திருமணம் வரைக்கும் போய் நின்றது, அவ்வளோ பற்றி நின்றுச்சு. பேச்சுவார்த்தை இருக்கின்றன, ஆனால் முடிவுக்கு வரவில்லை. ஏன் சார்னா அது கால சூழ்நிலைகள். கோச்சார கிரகங்கள் உங்களை ஆட்டி படைக்கின்றன சொல்லலாம். பொறுமையாக இருக்கும். அப்போ ஒரு ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுதே நம்ம சொல்லிடுறோம், 6ஆம் இடம் வலுத்து விட்டால் 7ஆம் இடத்தை விரயம் செய்கின்றன. அப்போ எல்லோரும் வேலைக்கு போகின்ற ஜாதகத்தில் பார்க்கின்ற மெத்தடே வேறு. கணவன் மனைவி. இப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்பச் சுற்றுலா, இந்த மாதத்தில் இன்பச் சுற்றுலா, வெளியூர் பயணங்கள், தொலைதூர பயணங்கள் ஒன்று ஏற்படுகின்றன.
வாழ்த்துக்களாக இருக்கும். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இப்போது பேச சரியான காலகட்டம். சொத்து பங்கீடாக இருக்கலாம். இந்த வீடு கட்டுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், இடித்து கட்டுவது சிறப்பாக இருக்கும். புதுசாக கட்டுறதா ஜாதகம் பார்க்கணும். இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். முக்கியமான விஷயத்து வருவோம். சார் பிஸ்னஸ் எப்படி சார் இருக்குது? பிஸ்னஸ் முன்னாடி வேலை முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். உலக அளவில் ரிசெஷன் ஒன்று வரப்போகுது. அப்போ செயின் ஆஃப் லிங்கில் ஒவ்வொரு வேலையும் பாதிக்கும். அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகள் போகுதோ இல்லையோ, இந்தியாவில் அது தொடர்புடைய பல கம்பெனிகள், அது சார்ந்த பல பிஸ்னஸ்கள் பாதிக்கும். இப்போ பிஸ்னஸ் எப்படி சார் பாதிக்கும்னா, கேஸு வரலைன்னா இன்றைக்கி நம்ம பெட்ரோல் விலை வரலைன்னு சொல்லும்போது நம்ம ஹோட்டலில் கேஸ் ரேட்டு கூடுதே. அப்போ நிறைய கேப் டிரைவர்ஸ், ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்டது, நிறைய மிஷினரிஸ் தயாரிக்கிறவங்க, கம்ப்யூட்டர் துறை சம்மந்தப்பட்டவங்க, இது மாதிரி இருக்கிறவங்க கவனம் கவனம் கவனம். பொருளாதாரத்தில் கடன் குறைத்து கொண்டு லாபத்தை ஈட்டுகிற வழியை பாருங்கள். சரி, இப்போ சரியான சூழ்நிலை, இப்போ ஒரு ரிசெஷன் வந்தால் அந்த பாதிப்பு என்ன அடையும், அதுக்குண்டான தொழில்துறைகள் என்ன? நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் போய்ட்டு என்ன பண்ணுறது? அப்போ ஏதாவது ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா, வேறு தொழிலில் பண்ணுறதா? இப்போ கவனமாக பயன்படுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்குன்னா, உங்கள் ஜாதக அமைப்புகள் என்ன, பிஸ்னஸாக பண்ணலாமா வேண்டாமா, பண்ணால் செட் ஆகுமான்னு தெளிவாக பார்த்துக்காங்க. இது மிக மிக முக்கியமான காலகட்டம். சரி, இப்பொழுது ஹெல்த்தில் கவனம் செலுத்தணும். இந்த ராசி இப்போ நிறைய இது தோல் சம்மந்தப்பட்டதை பற்றி, ஏதோ ஒன்று தோல் சம்மந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ஃபைல்ஸாக இருக்குமா சார், கிட்னி ஸ்டோனாக இருக்குன்னு தெரியல சார், அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போக வருது. இதெல்லாம் இந்த கேள்விகளாக கவனிக்கிறோம். வயதானவங்களுக்கு உண்டானது மைண்டு ஸ்ட்ரெஸ், மைண்டு தான் இவங்களுக்கு. அப்போ அந்த ஒரு சிலர் கேன்சரை பற்றி கேட்குறீங்க, ஸ்டட்டு. ஏன்னா ஜாதகம் இப்படி உலகில் அப்படி இருக்கும்போது வந்திருக்கு. அப்போ அதுக்குண்டான மருத்துவ முறைகள் என்னென்னு பாருங்கள். 5லிருந்து குரு மாறுவதால் குழந்தையில் இருந்த தோஷங்கள் மாறுகின்றன. நிறைய பேர் தத்து குழந்தை கிடைக்குமா, இல்லை குழந்தை பிறக்குமா, ஐவிஎஃப் கிடைக்குமா என்ற கேட்டவங்க குழந்தை பிறப்பு வாய்ப்புகள் வந்து விட்டன. இத்தனை விஷயம் சார். கல்வியை பற்றி பேசி நான் முடிவு பண்ணுறேன் சார். மாணவனுக்கு சரியான கல்வியை சூஸ் பண்ணால் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. உங்கள் பையனுக்கு மேனேஜ்மெண்ட்டாக, கவர்மெண்ட் கோட்டாவா, இன்ஜினியரிங்காக, டாக்டராக, மெடிக்கலாக தேர்ந்தெடுங்க. உள்நாடா வெளிநாடா? இந்த கேள்வி எங்கெங்கே பார்க்குறது? சரியான இடத்தில் இருந்தால் டெவலப் ஆகிட்டே வரலாம். ஒரு தம்பிக்கு சொன்ன வெளிநாடு வேண்டான்னு சொன்னோம், இல்லை கௌரவத்துக்காக அனுப்புனாங்க. கனடா போய் அவ்வளோ செலவு பண்ணி படிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து இங்கே தான் வந்துட்டார். இன்னும் வேலைக்கும் போகல. அவர் படித்த படிப்புக்கு இங்கே வேலை இல்லை. ஆனால் அவ்வளோ செலவு பண்ணிவிட்டு 25,000 கூட வாங்கலை. நான் சொன்னோம் உங்களுக்கு இல்லைங்க, இங்கே தாங்க. அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ப்ராசஸ் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் முக்கியமான விஷயம் முடிவெடுங்க. ஜாதகங்கள் பல சாதகமான விஷயத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இப்போ இத்தனை நேரம் நம்ம பார்த்துருந்தோம். இது நம்ம கோச்சார பலனாக சொல்லப்பட்டது. இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பும் இது கொஞ்சம் அடிஷ்னலாக ஏற்பாடாகும். உங்கள் ஜாதகத்தை பார்த்து குடும்பம், திருமணம், பொருளாதார ரீதியாக சொத்து சுகங்கள், கல்வியில் எப்படி இருக்கும், என்ன இறை வழிபாடு, எதை கும்பிட்டா நல்லாயிருக்கும், மோதிரம் தேவைப்படுமா, இல்லை ஜென்ரலாக கோயில் பரிகாரமாக, உங்களுக்கு நட்சத்திர ரீதியாக சுட்சம ரீதியாகலாம் கொடுத்து டெவலப் பண்ண முடியும். இது ஜாதக ரீதியாக. அப்படி தான் ஜாதகம் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பொதுவாகவே சாதகமான விஷயத்தையும் ஜாதகமாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஜாதகம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பெரிய கம்பெனியும் ஜாதகம் பார்த்து தான் பண்ணுறாங்க. அப்போ நியூமராலஜிலேருந்து எல்லாமே ஜாதகம் டிசைட் பண்ணக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. அதோட பவர் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கரெக்டான பாயிண்ட்டை சூஸ் பண்ணி போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பொழுது உங்களுக்கு அப்படி ஏதாவது பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பொதுவாகவே திருமண ரீதியாக மட்டுமல்ல, இனி அன்றாட வாழ்வைக்கு தேவையான விஷயங்கள், ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா பார்க்கணும். சொத்து சுகம் வாங்கணும், நாள் கிழமை பார்த்து வண்டி சொத்து எந்த வாசல் நல்லாயிருக்கும் இதை பார்க்கலாம். அப்போ இத்தனை விஷயங்கள் ஜாதகத்தில் சொல்லக்கூடிய வலிமை வந்திருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? அப்போ அது மாதிரி ஏதாவது கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க எண்களுக்கு தொடர்பு பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.